பால்மதி டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சினிமா ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நடிகர் அஜித்குமார், நடிகை த்ரிஷா நடித்து மயில் திருமணியால் இயக்கப்பட்ட விடாமுயற்சி படத்தை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி, ப்ரொடக்ஷனை சொல்ல மாட்டீங்க? ப்ரொடக்ஷன் லைக்கா ரெட் ஜெயின் நிறையா போட்டாங்க. அது எது ப்ரொடக்ஷன் எனக்கு தெரியல. ப்ரொடக்ஷன் முக்கியங்க. ப்ரொடக்ஷன் வந்து லைக்கா எதிராக சொல்லாம முடியா, அதை நம்ம சொல்லி ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் இல்லை, சொல்றது முழுதா எல்லாத்தையும் சொல்ல முடியும். லைக்கா ப்ரொடக்ஷனை ரெட் ஜெயின் வெளியிட்டு இருக்காங்க, அஜித் நடிச்சிருக்காரு, மகிழ் திரும்ப டேரக்டர். எல்லாத்தையும் சொல்ல அரை மணி நேரம் வீடியோ ஆயிரும். அது ஏற்கனவே கம்ப்ளைண்ட், நம்ம அதிகமாக வீடியோ போடுறோம். சரி, கதைக்கு வாங்க. சரி, படம் பார்க்கறதுக்கு நீங்கள் போக வேண்டிய காரணம் என்ன? படம் பார்க்க போக வேண்டிய காரணம், இது ஒரு நல்ல படம் அப்படி சொல்லலாம். ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. ஆனால் அஜித்குமாருக்கு இந்த படம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. நான் படம் எப்படி இருக்குன்னு கேட்கலங்க. என்ன எதுக்காக போனீங்க? அஜித்துக்காக போனீங்களா, இல்லை படம் பார்க்கணுன்னு போனீங்களா, இல்லை ரிவ்யூ பண்ணுறதுக்காக போனீங்களா? அஜித்காக. நீங்கள் எதுவும் போனீங்க? நான் வந்து அகிலமாலம் அஜித் குரூப்பு. இந்த அஜித் கடவுள்னு சொல்லிட்டு திருவாங்களா, அந்த குரூப் தான் நாங்கள். ஸோ அஜித்தை வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. துணிவு படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷம் இருக்குமா, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ வந்து பொங்கலுக்கு வரும்னு எதிர்பார்த்தோம். பொங்கலுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துட்டாங்க. அதனால் அஜித்தை வந்து திரையில் பார்க்கணுமே, அவர் பொது வெளியிலையும் வரமாட்டார், பேட்டி கொடுக்க மாட்டார். ஸோ வந்து அஜித்தை பார்க்குறதுக்காக தான் நான் போனேன். ஓகேவா? ஒரு என்ன அஜித் வாழ்க விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? அதெல்லாம் விடுங்க, படத்தை பற்றி பேசுங்க. அவர் பொது வாழ்க்கையில் 1000 கருத்து சொல்லுவார், எல்லாத்தையும் நீங்கள் நம்பிடுவீங்களா? நான் எதுக்கு படத்துக்கு போனேன் சொல்லுங்க. நான் எதுக்கு படத்துக்கு போனேன்னா இயக்குனருக்காக தான் போனேன் நான். ஏன், என்ன காரணம்னா மகிழ் திருமணியோட ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும். அவர் வந்து பண்ணுற ஒரு ஸ்க்ரீன் பிளே அது வந்து ரொம்ப டெப்த்தாக யூகிக்க முடியாத ஒரு விஷயத்துக்குள்ளே போகும். அது அவரோட பண்ண படங்களை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஆனால் நான் இதை விட ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் என்ன எதிர்பார்த்தேன்னா, இது வரைக்கும் வரிசையாக அஜித் சார் நடித்த படங்கள் எல்லாத்துலேயுமே ஸ்க்ரீன் பிளேயாகவும் கதையாகவும் சமீபங்களில் வந்து ஒரு 4-5 படம் என்ன திருப்திப்படுத்தலை. ஆடியன்ஸ் பண்ணிக்கலாம் என்ன திருப்தி. ஆனால் மகிழ் திருமேனி வந்து அதுக்குள்ளே இருக்கிறாருன்னு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். ஸோ எனக்கு அது கிடைக்கல. அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன, நீங்கள் கிடைச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிச்சா இல்லை எப்படி? நான் என்ன நினச்சி போனேன்னா, சரி அஜித்குமார் படம் அந்த ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு ஆல்பம் ஸ்டைலில் இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரீட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போனேன். பட் என்னன்னா இது வந்து உண்மையான ஆல்பம் படமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதான் சிக்கல். இப்போ ஆல்பம் படத்தை பார்த்துட்டு அந்த ரேஞ்சில் எடுப்பாங்க, நம்ம தமிழ் படத்தை மிக்ஸ் பண்ணி இந்த மிக்சிங்கில் எடுப்பாங்க. பட் இது வந்து ஒரிஜினலாகவே ஒரு ஆல்பம் படம் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது என்னன்னா, நம்ம நாட்டு சரக்கு சில ஏதாவது மிஸ்ஸிங் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. அதாவது நான் வந்து எனக்கு அஜித்தை ரொம்ப பிடிக்கும். ஸோ இவர் சொன்ன மாதிரி மயில் திருமணியோட ஸ்கிரிப்டும் எனக்கு பிடிக்கும். அவரோட தடமாக இருக்கட்டும், தடையற தாக்க, அப்புறம் மிகாமான், இதெல்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ அஜித் ஏற்கனவே பிடிக்கும், மயில் திருமணியும் பிடிக்கும். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹாலிவுட் லெவல் படம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு எதிர்பார்த்த திருப்தி கிடச்சிச்சு. எனக்கு இருந்த ஒரு ஏமாற்றம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாப்பில் வந்து லவ் போர்ஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அது நம்ம வழக்கமாக சினிமாவில் வர்ற மாதிரி உருகி லவ் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு இதாக இருந்தது. ஸோ அந்த ஃபஸ்ட் ஹாப்பு எனக்கு பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஆனால் செகண்ட் ஹாப் வந்து ஒரு பக்கா கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி எனக்கு நல்லா இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த திருப்தி இருந்துச்சு. அவங்க வந்து ஃபுல் ஒரு ஹாலிவுட் படம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. அது நல்லாவும் இருக்கு. நம்ம சரக்கு சில மிஸ்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம லோக்கலுக்கு ஏற்ற தர லோக்கலுக்கு சில விஷயங்கள் மிஸ்ஸிங்காக எப்படி இருக்கும், அதெல்லாம் மிஸ்ஸிங் ஆன மாதிரி இருக்கு. அப்படி இருந்தாலும் ஓகே, ஒரு நல்ல ஒரு ஹாலிவுட் படம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் ஜேம்ஸ் பாண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லாத கதையில் வந்து நிறைய பிசுத்தட்டல் இருக்குது. கதையை வந்து கிளாரிட்டி கொடுக்கல, கதைக்கு ஒரு ஃப்ளோ இல்லை. சரி, முதல் கதை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் தானே படம் பார்த்தீங்க, கதை சொல்லுங்கள். நான் கதை வந்து கதையோட கண்டென்ட் அவுட்லைன் சொல்லுங்கள். ஒரே ஒரு ஒன்லைன் சொல்லிட்டா, ஆக்ஷன் வித் லவ். ஆக்ஷன் வித் லவ். நீங்கள் வந்து இதில் வந்து டேரக்டரோட இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கணும். ஹீரோக்கு எந்த அளவுக்கு லவ்வில் ஒரு டெப்த் இருந்ததோ அதுக்கு ஈக்குவலாக வில்லனுக்கு லவ்வில் டெப்த்து கட்டியிருப்பாரா இல்லையா? அவன் மோசமானவன், காசுக்காக கொலை பண்ணுறவன். ஆனால் அவன் லவ்வரை வந்து கடைசி வரைக்கும் ஆசிட்டில் முக்கியம் இருந்துச்சா கூட நீ பியூட்டிஃபுல்லாக இருக்கேன். அந்த லவ் வித் ஆக்ஷனு, அதுதாங்க ஒரு வெரைட்டி. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சொல்லாத ஒரு விஷயங்க. எனக்கு என்னன்னா, த்ரிஷா ஏன் டைவர்ஸ் கேட்டேன்?
திரிஷாவுக்கு ஒரு அஃபேர் இருந்திருக்கு. திரிஷாவுக்கு வந்து என்ன அப்படின்னா, இது வந்து எல்லா பெண்களுக்கும் இருக்கிறது தான். இது திரிஷா நம்ம சொல்ல முடியாது. வேலைன்னு இருக்கிற ஒரு ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து அன்பை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் வந்து ஒய்ஃபுக்கிட்ட லவ்வாக இருந்தால் அப்புறம் காசுக்கு என்ன பண்ணுறது? ஸோ வேலையை தான் அதுக்கப்புறம் அவன் வந்து ஃபாலோ பண்ணுவான ஒழிய ஒய்ஃபை ஃபாலோ பண்ண மாட்டான். ஸோ அவன் கொஞ்சம் விலகி போகிறானே அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடுது அவங்க அஜித் மேலே. இது யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இது திரிஷாக்குன்னு கிடையாது, இந்த படத்துக்குன்னு கிடையாது. ஸோ வந்து நம்ம வேலைன்னு இல்லாமல் அப்பப்போ ஒய்ஃபையும் கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அது ஒரு கற்பனை கதாபாத்திரங்க. அஃபையர் யார் இது டீட்டெயிலாக கொண்டு போனால் கிரிஞ்ச் ஆயிராதா? அதுதான் கதையோட மிஸ்டேக்கே. அதுதான் தப்புங்க. நான் உங்களுக்கு கதையை புரிய வைக்கிறேன் கேளுங்க. திரிஷாவுக்கு அஃபேர்லாம் கிடையாது. அதுதான் விஷயமே படத்துல. திரிஷாவுக்கு அஃபேர் கிடையாது. ஏன் அவ வந்து டைவர்ஸ் கேட்டா தெரியுமா? அது தெரிஞ்சுங்க. முதல்ல படம் பார்த்துட்டு வந்து உட்காந்து அவ டைவர்ஸ் கேட்கறது வந்து இவளுக்கு குழந்தை அபேஷன் ஆகி அவளுக்கு குழந்தையே பிறக்க முடியாது டாக்டர் சொல்றாங்க. அதனால இவனை விட்டு டைவர்ஸ் பண்ணா அவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக அஃபேர் என்ற ஒரு ரூமரை கிளப்புறாங்க. அவர் ஒரு சொல்லிட்டு அவர் வந்து அதுல இருந்து அப்படின்னா நீ வந்து அவளுக்கு அஃபேரை காட்டி இருக்கணும்ல. சரி, துள்ளாத மனம் துள்ளுல விஜய் வந்து அம்மாவுக்கு லெட்டர் போடுவாரு. அந்த அம்மாவை காட்டினா இல்லை கடைசி வரைக்கும். அப்ப அம்மாவே இல்லாம பிறந்துட்டாரா விஜய்? என்னங்க பேசுறீங்க? துள்ளாத மனம் துள்ளு படம் பார்த்தீங்களா இல்லையா? அப்படி கொல்லி வைக்க போனாரு. கொல்லி வைக்கும் அம்மா காட்டினாங்களாங்க. நிறைய கட்டை எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்றதுக்காக அவர் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த அர்ஜுனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்க வந்து கேட்பாங்க, நீ அஃபேர் வச்சிருக்கல அவனுக்கு போன போடு. இதெல்லாம் விட என்ன இவர் சொல்ற மாதிரி பார்த்தா அர்ஜுன் கேங் என்ன பண்ணுது, 2 பேரையும் டோட்டலாக அனலைஸ் பண்றாங்க. இவன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ சில்லற ரூபா வச்சிருக்கான் முத கொண்டு. அப்போ திரிஷாவுக்கு அஃபேர் இருக்குன்னு கண்டுபிடிக்காம சும்மா போய் சொல்கிறான்னு கண்டுபிடிக்காம இருந்திருப்பாங்க. என்னங்க பேசுறீங்க? கேட்குறவங்க இருந்தால் கேஎஸ் ரவிக்குமார் ஹாலிவுட் படம் தெளிவாக பார்க்கல படத்தை. ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டு கிட்ட வந்து திரிஷா வந்து அவ வந்து இந்த மாதிரி அவனுக்கு ஒரு லைஃப் கிடைக்கணுன்றனால தான் அவனோட டிஸ்டன்ஸ் வரதுல எப்ப சொன்னாங்க இரியா முழுசா கேளுங்கயா, கதையை கேளுங்க. நீங்க 2 படமே புதுசா அனலைஸே பண்ணலையா படத்தை பார்த்து? நீங்க சொல்லுங்க, எப்ப சொல்லுங்க. திரிஷாவோட அஜித்தோட மனநிலைக்கு அவரை விட்டு ஒதுங்கி வரணுங்கிறத ஃப்ரெண்டு கிட்ட கன்வே பண்றான். அதான் சொல்றேன். அது பார்ட் 2ல வரும். அதாவது வந்து அந்த திரிஷாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சதுனால ஃப்ரெண்டை தூக்குறாங்க. ஃப்ரெண்டை தூக்கிட்டு ஃப்ரெண்டு மூலியமா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு. அந்த ஃப்ரெண்டு யாருன்னா அர்ஜுன். திரிஷா ஒரு ஃப்ரெண்ட் இருந்து தெரியுமா தெரியாத படம் பார்த்தீங்களா? பொய்யுங்க, வாயை திறந்தாலே பொய். கூட வந்து தப்பா அவ இருக்கால்ல, அவள்கிட்ட ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு சீன் வரும். இந்த மாதிரி உங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணான்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த சீன்லாம் பாத்தீங்களா? இவர்கிட்ட உட்காந்து டெக்னீஷியனா நீங்க ஏதாவது பேசிட்டே இருந்தா எப்படி அந்த சீன்ல நீங்க பாப்பீங்க? சரி சொல்லுங்க. அதை கேட்கல நீங்க. படம் ஃபுல்லா பாத்தங்க. அதை கேட்கும் போது எனக்கு வந்து அந்த மனநிலையில இருந்து என்னால வெளியே வர முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்லுவா. அவ என்ன சொன்னாங்கறத அண்டர்ஸ்டுட் தான். யார் திரிஷா வந்து ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொன்னாங்கறத அண்டர்ஸ்டுட். ஏங்க ஒன்றுங்க அந்த கேங் வந்து எப்படி உங்களுக்கு ரீச் ஆகுறது காரணம் என்னன்னா, அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டு கூட இவங்க ஜிம்முக்குள்ளே எங்கேயோ வந்து போய் பழகி ஒரு விஷயமா கேதர் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவ்வளோதான் தூக்குறதுக்கா பிளான். அதுக்கப்புறம் தான் இவங்க விஷயம் தெரிஞ்சு ஸோ இவங்கள தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே தப்பு. ஏங்க அவனே தெளிவா சொல்லியிருக்காங்க, கதையிலே அதுதான் தப்பு. இவர் குழம்புறதுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுக்கு தேவை என்ன, ஒரு ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கிடைக்கிறவங்கள பொண்ணு வெளிநாட்டுக்கு ஆளு மாத்துறாங்க. அதுதானே மெயின் பாயிண்ட். அதுதானே அதுக்கு அவன் ஃப்ரெண்டே தூக்கிட்டு போலாமே. இல்லங்க காசு கிடைக்குதுல எக்ஸ்ட்ரா, உங்களுக்கு ஒரு 7 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது சும்மா விடுங்க. நீங்க இதை 200 ரூபாய் அவங்க தூக்கலாம். அந்த ஏங்க 7 கோடி ரூபாய் விடுங்க. திரிஷாவோட பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து காசு நிறையா இருக்கு, அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கணும்னு நினைப்பாங்களா? அப்ப அர்ஜுன் வந்து முட்டாளா அதெல்லாம் கண்டுபிடிக்காம இருக்க? அதுதான் அது வந்து திரிஷாவோட ஃப்ரெண்டு தான் வந்து திரிஷாட்ட அப்படி ஒரு கதையை சுத்தி விட்டுருக்கா. அதுதான் விஷயம் படத்துல. திரிஷாட கதை சுத்தி இவர் நம்மகிட்ட கதை சுத்துறாருங்க. இவர் வந்து என்னன்னா ஸ்கோர் பண்ணணும், அதுக்கு ஒரு பொய்யாச்சு அடிச்சு விடுறாரு. இது வந்து அழகான ஒரு காதல் கதை. இது மங்காத்தா 2. நான் சொல்றேன் அழகான லவ் சப்ஜெக்ட். இது எப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து அல்வேர் ஆகுது, அது காதல் ஆகுது, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தைய பிறக்க முடியாதுன்றனால அவனை விட்டு பிரிஞ்சா அவன் நல்லா இருப்பன்றக்காக திரிஷா முடிவு எடுக்கிறா. இதுல ஏதாவது நம்ம வந்து நம்ம அஃபேர் இருக்குன்னு சொல்லணும், அதை நம்ப வைக்கணும் அப்படின்றக்காக தான் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கன்வே பண்றாங்க.
அப்படியும் அவன் வெளியே போய் லாஸ்ட் ஒரு சீன் வருது தெரியுமா, நான் வந்து அஃபேர் இருக்குன்னு சொன்னேன், உன்னை விட்டுட்டு போனேன்னு சொன்னேன், நீ ஏன்டா திருப்பி வந்த, ஐ லவ் யூன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் போய் கட்டி பிடிப்பாங்க. சேர்ந்தாங்களா இல்லையா? அதுதான் சொல்றல இவர் வந்து அவன் வந்து தெளிவா சொல்லிடுவா. இல்லைங்க, கதையில வந்து அர்ஜுனுக்கும் திரிஷாவும் லவ்வுங்க. புது கதையா இருக்கு. அதெல்லாம் எதுங்க, உங்களுக்கு ஏன் அது புரியலன்றதுக்கு காரணம் தான் அதான் மிஸ்டேக்கே நான் படம் சொல்றேன். அதான் சொல்றேன் கதையே புரியல சொல்றீங்க. அப்படி இல்லைங்க, ஏங்க உங்களுக்கு கிளியரா இருக்கு, உங்களுக்கு கதை உங்களுக்கு கிளியரா இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு ஆள் தரமா இல்ல இவரு சும்மா டஸ் புஸ் சண்டை போடுறது, மியூசிக் போடுறதெல்லாம் கதை இல்லையா? கதைக்கு ஒரு ஃப்ளோ வேணும்யா, ஃப்ளோ வேணும்யா. இங்க ஏன் இந்த சீன் நடக்குது, அது ஏன் இங்க வருது, இங்க ஏன் கனெக்ட் ஆகுதுன்றது ஒரு லீட் தெளிவா இருக்கு. உங்களுக்கு புரியல. எதுக்கு அஜித்தை பார்த்து எமோஷன் ஆகுறேன்? எதுக்கு அஜித் பார்த்து என்ன காரணம்? ஸ்டார்டிங்ல இதுவா ஆரம்பத்துல இருந்து ஆமாங்க. இவங்களை பூரா பிளான் தானே தூக்கிற பிளான் கடத்த போறாங்க. ஆனா கிராஷ் ஆகணும். எப்படி கிராஷ் ஆகுது? அவங்க பிளான் பண்ணி இவங்க வந்து அந்த திசா இருக்காங்களே, திசா வந்து தனியா கூட்டிட்டு போகணும். அப்ப எப்படி கூட்டிட்டு போகுது? இவங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால இவங்களுக்கு திரிஷா வந்து அர்ஜுன் கூட அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிறதான் கதை. ஃபர்ஸ்ட் வந்து அதாவது பாட்டில் எடுத்து உடச்சாங்க. கார் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வருது இல்ல, அங்கேயே திரிஷா தூக்கிக்கலாம் அஜித் அடிச்சு போட்டு. இது வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்றாங்க. அவங்க தமிழ் படம் மாதிரி வந்து டக்குன்னு தூக்கி இல்லைங்க, இருங்க, அங்கனே அடிச்சு போட்டா 8 கோடி ரூபாய் எப்படி வரும்? அஜித்தை பார்த்த இடத்துல அடிச்சிருந்தா 8 கோடி ரூபாய் அஜித் இருந்து வாங்கணும், திரிஷாவோட பாய் ஃப்ரெண்டு இருந்து பணம் வாங்கணும். அதே மாதிரி திரிஷாவை வந்து இது பண்ணணும், நம்ம விற்பாங்கல்ல பொம்பளைங்களை ஏதோ பண்ணிச்சேன் ஃபேஸை வந்து விற்கணும். இத்தனை ப்ராசஸுக்கு அவன் இல்லைன்னா அவனை கொண்டிருக்கணும். இன்டர்வல் அஜித்தை ஏன் கொள்ளலை? போய் பணத்தை எடுத்துட்டு வாடா போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டு பணத்தை எடுக்கிறாங்க. நீங்கள் படத்தையே பார்க்காம கொட்டாய் விட்டுட்டு புதுசாக அப்படியே வந்து இது அதுன்னு அடிச்சு விட்றாருங்க. அதான் இவர் கூற்றுப்படி என்ன அப்படின்னா, திரிஷாவுக்கும் அர்ஜுனுக்கு லவ், அஜித்துக்கும் அந்த பிள்ளைக்கு லவ். கதை வந்து கதை ஆரவுக்கு திரிஷாவுக்கு மேல ஒரு கண்ணு. இல்ல கதை வந்து ஃப்ளோ இல்ல, கதையில வந்து ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு. ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. அடி தெளிந்த நீரோடைய மாதிரி கிளியரா இருக்கு. என்ன ஃப்ளோ உங்களுக்கு மிஸ் ஆகுது? ஃப்ளோ என்ன ஃப்ளோ மிஸ் ஆகுது? அது ஆரோவுக்கு மேல அர்ஜுன் இருக்காரு. இவருக்கு படம் புரியலங்க. ஹெட் அவர் தானே? ஆமா, அவர் ஹெட். ஆரோவுக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி அமைதியா இருக்காங்கல்ல, அந்த மாதிரிதான் ஆரோவும் இருந்திருக்கணும். டான் என்ன சொல்றாருன்னா, அப்படி சைலண்டா இருக்கணும்னா ஆரோவுக்கு போய் வேற ஒரு கேரக்டர் போட்டுக்கலாமே, எதுக்கு சைலண்டா போட்டுக்கலாம்? அதெல்லாம் கேரக்டர் ஆரோவை போட்டுருக்காங்க. அஜித்தை பார்த்தோன்னே மூஞ்சி பார்க்க எனக்கு இரிட்டேட்டா இருக்கு, எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது, உன்னை கொண்டு போட்டுருக்கணும், உன்னை உயிரோட விட்டு போனேன்னு எனக்கு ஏன் தெரியல அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள இது பெரிய கான்டென்ட் முன்னாடி நடந்த மாதிரி தெரியுது. அதாங்க இதுக்கு பேர் தாங்க வந்து ஒவ்வொரு கேரக்டரைசேஷன் பண்ணுவாங்க. இந்த கேரக்டர் வந்து எப்பவுமே இப்படித்தான் நடந்துக்குவாங்க, இந்த கேரக்டருக்கு வந்து இப்படி காரணம் வேணும்யா. ஒரு கேரக்டரைசேஷனுக்கு காரணம் தேவையில்லைங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கு மேனரிசம் கேரக்டரைசேஷன் இருக்கு. அந்த சரி, ஆரவ் வந்து பேசியிருக்கணுமா வேண்டாமா? எங்க பேசியிருக்கணும்? டைலாக்காவது பேசணுமா இல்லை பண்ணணுமா? என்ன பேசணுன்றீங்க ஆரவ்? இப்போ என்ன படம்? என்ன படம் நல்லா இருந்துச்சா? படம் எக்ஸலண்டா இருந்துச்சு. உங்களுக்கு படம் நல்லா இருந்துச்சா? எனக்கு படம் ஒரு தமிழ்ல படம், தமிழ்ல ஒரு ஹாலிவுட் படம் நல்லா இல்ல, படம் நல்லா இல்ல. இல்ல சிக்கல்னா இப்போ நம்ம தமிழ் இன்னும் ப்ராப்பரான ஹாலிவுட் படம், ஒரு ப்ராப்பரான தமிழ்ல எடுக்கப்பட்ட ஒரு ஹாலிவுட் படம், ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம். ஜேம்ஸ் பாண்ட் படம்லாம் சொல்ல முடியாது. அதாவது அவர்களே இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா படம் வந்து டம் டம் அதே மாதிரி மியூசிக் எல்லாம் இல்ல, சரிங்களா? நம்மலாம் வந்து ஒரு டெக்னிக்கலாகவும் டைரக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ படம் பார்க்குறவங்க நம்ம. அதனால நமக்கு டெக்னிக்கலாக என்ன பார்த்தீங்க? டெக்னிக்கலாக என்ன பார்த்தீங்க? லைட்டு வைக்கிறதா இருங்க, லைட்டு வைக்கிறதும் கேமரா வைக்கிறதும் டெக்னிக்கல்ன்றதுலாம் இல்லை, அதை மறக்கடிக்கிறதான் கதை. நீங்கள் வச்ச லைட்டையும் கேமரா ஆங்கிலே நம்ம எங்கே லைட்டு ஃபீல்டு வந்துச்சு. கதை பிரச்சனை என்னன்னு பேசுங்க. நீங்க டெக்னிக்னு எனக்கு தெரியும். என்னன்னா அதுக்கு என்ன ஒரு எஸ்டீரியல் பண்ணிருக்காங்க, இன்டீரியல் பண்ணிருக்காங்க, டேல பண்ணிருக்காங்க, நைட்ல பண்ணிருக்காங்க. ஏங்க ஒண்ணும் இல்ல தலையா. நான் என்ன சொல்றேன்னா, நான் ஒரு அஜித் ஃபேன், ஓகேங்களா? அதனால இருங்க அதனால அதுல என்ன ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னா, அஜித்தை வந்து ஒரு லோக்கல் காய் மிரட்டுற மாதிரிலாம் சீன் இருக்கு. ஒரு பாருக்கு போறாரு, நினைச்சா அந்த பாரை தும்சம் பண்ணிருக்கலாம். இவங்க கிட்ட அடி வாங்குவாப்புல, எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணும். அந்த அளவுக்கு அவர் ஒரு காமான ஒரு காமன் மேனா
எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக நடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக. நான் குறை சொல்லலையா, முக்கியமா ஓப்பனிங் சீன் இல்லைங்க இந்த படத்துல. ரெண்டாவது அஜித்துக்கு இன்ட்ரோவே கிடையாது. சரி, இன்ட்ரோவே கிடையாது. இன்ட்ரோவே இல்லை, அதெல்லாம் சொல்லல. பொண்டாட்டி காணாம போயிருச்சு, தேடி கண்டுபிடிக்கிறாரு கதை. ஆமா, ஒரு காமன் மேனுக்கு உரிய விஷயத்தை காட்டியிருக்காரு. சாதாரண பொண்டாட்டி இல்லைங்க, டைவர்ஸ் வாங்க போற பொண்டாட்டி ஒரு மௌனராகம் மாதிரி ஒரு லவ்வும் அப்புறம் ஒரு ஆக்ஷனும் சேர்ந்து ஒரு கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஆக்ஷனும் மௌனராகம் மாதிரி ஒரு லவ்வும் சேர்ந்து ஒரு மிக்சிங் தாங்க. அஜித்துக்கு அப்போ அது த்ரிஷாவுக்கு பேர் இருந்தது உண்மைன்றீங்க. இது வந்து ஏன் ஆல்ரெடி படம் மாதிரி இருக்கு சொல்றாங்கன்னா, இதுல வந்து எத்தனையோ ஃபைட் வந்துச்சு. ஆனா அந்த அத்தனை ஃபைட் சீன் பார்க்கும்போது நமக்கு தலைவலிக்கிறதா இரிட்டேஷன் ஆகுற மாதிரி இல்ல. ஒரு காருக்குள்ள கம்போசிங் எப்படி இருந்துச்சு? ஃபைட் கம்போசிங் அப்படியே சிலிர்த்துச்சு. காருக்குள்ள ஒரு கம்போசிங் பண்ணா லேசா. அதனால ஃபைட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபைட் எல்லாம் நான் குறை சொல்லல. அப்புறம் என்ன கதையா வந்து மிஸ்டேக். நோ, எந்த மிஸ்டேக்கும் கிடையாது. இருங்க, ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண போய் தான் அந்த ஃபைட்ல நமக்கு வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணா அந்த ஃபைட் நமக்கு பிடிச்சிருக்கு. ஸ்டோரின்னு ஒன்னு இருக்கு தலைவா. அது ஸ்டோரி இருக்குல, இதுக்கு மேல என்ன ஸ்டோரி இருக்கு? த்ரிஷாவுக்கு அஃபேர்ன்றாங்க. அஜித் என்ன தப்பு பண்ணாரு அஃபேருக்கு? அஜித் வந்து தான் காட்டினாங்களாங்க. பிறந்தநாள் வாழ்த்து கூட சொல்லாத அளவுக்கு, பிறந்தநாள் வாழ்த்து சொல்லாத அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன உங்களுக்கு வேணும்? அதுக்காக அஃபேர் போயிருவாளா? அது மாதிரி நிறைய சம்பவம் நடந்திருக்குங்க. ஒரு ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை இல்லாம போச்சு ஒண்ணு. ஓகேவா? அந்த விரக்தியில இருக்காங்க. அந்த விரக்தியில இருக்கும்போது புருஷனும் இந்த மாதிரி பண்ணாருன்னா அவன் வாழ்க்கையில விரக்தி உச்சத்துக்கு போயிடுறான். 8 கோடி ரூபாய் வரைக்கும் ஒருத்தன் சேவிங்ஸ் வச்சிருக்கான்னா குடும்பத்தை பார்க்காம அவன் சேவிங்ஸ்ல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிறான். அதாவது அஜித் மேல தப்பு கிடையாது. ஒரு காமனா ஒரு ஃபேமிலி மேன் என்ன பண்ணுவானா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காப்ல லைஃப்ல. தப்புதாங்க. காமன் ஃபேமிலி மேன் தான். அர்ஜுனோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவோம். இப்ப அர்ஜுன் வந்து அவருக்கு என்ன அஜித் கிட்ட இருக்கிற 8 கோடியும் வேணும். அந்த ஃபேஸ் ட்ரான்ஸ்ஃபர் அவரால் ஆமாங்க எல்லாமே லாபம். ஏங்க அங்கங்க ஸ்பை வச்சிருக்கிற அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா, எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும்னா எல்லாம் இருக்கிறதெல்லாம் உருவி ஜட்டி மாதிரி உருவி விட்டாதாங்க சம்பளம் முடிஞ்ச. அஜித்தை கொண்டு தான் கிட்னியை கூட வியாபாரம் பண்ணியிருப்பாப்புல. கரெக்டா இல்லையா? அதுதாங்க ஒரு முரட்டு இல்ல வில்லனோட நோக்கம். ஆனா அப்படிப்பட்டவனுக்கு ஒரு லவ் இருக்குன்னு காட்டினாரு பாருங்க. அந்த இடத்துல டைரக்டர் நிக்கிறாரு. கரெக்டா இல்லையா? காட்டுனது நல்லா ஒர்க் ஆயிருக்கு. சில நேரம் இரிட்டேஷன் ஆற மாதிரி இருக்கும். அது நல்லா ஒர்க் ஆயிருக்கு. அஃபேர் யாரியா காசு கொடுத்து கொல்ல சொன்னான்னு சொல்றாங்க. அவன் யாரு? அது ஒரு கற்பனை கதாபாத்திரங்க. இல்லைங்க, அதெல்லாம் தேவை இல்லையா? நீங்க ஒரு படத்தை ஒரு ஆள் லைஃப் ஃபுல்லா நீங்க காமிக்கணும். எப்படிங்க அது ஒரு படம் பார்த்தாதுங்க, ஓராயிரம் படம் இருக்குங்க. இவர் வழக்கமான தமிழ் சினிமா மாதிரி யாரையாவது காட்டியிருக்கணும். வேணா விஜய் காட்டிடுவோமா இல்ல சிம்புவை காட்டிடுவோமா? அப்படி யாராவது காட்டி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுறதுக்கு ஒரு தடவை போகுதுன்னா பிரச்சனை இல்லைங்க. அது படத்திலே மெயினான விஷயமா வந்து அஜித்துக்கு அஃபேர் இருக்குன்னு சொன்னா அதுக்கு உண்டான ஒரு முழுமை வேணும். அதுதாங்க தேவருக்கும் பட்சத்தில் அவ வந்து இல்லையா த்ரிஷா வந்து ஆமா நான் ஃபோன் பண்ணி பேசுறேன் காசு கேட்கிறேன்னு சொன்னானா அங்க தேவருக்கு வந்திருக்கும். உடனே போனை போட்டு பேசுற மாதிரி வந்திருக்கும். அந்த கேரக்டர் யாரும் காமிக்கிற மாதிரி வந்திருக்கும். ஆனா அதுதான் தேவையே இல்லையே. அந்த கேரக்டர் உள்ள வரணும் கதை மத அவன் அஃபையர் யாரும் தெரிஞ்சுக்கிறது தான் கதையா? கதை என்ன? அஜித்துக்கு த்ரிஷா மேல எவ்வளவு லவ், த்ரிஷாக்கு அஜித் மேல எவ்வளவு லவ். என்ன சொன்னாரு? ஆனா அஜித்தும் டிக்ரா இருக்க மாட்டாங்க, த்ரிஷாவும் டிக்ரா இருக்க மாட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கும் 12 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. தெரியும் ஒருத்தரை பத்தி ஒருத்தர். என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும்டா பேசாம வர்றாங்கிறது. அப்புறம் அது ப்ராப்ளமா இருக்கு. அதுல என்ன கதையில வந்து நான்சினி அது குழப்பப்படுத்துது. இவருக்கு புரியலங்க. கதை புரியலங்க. அப்புறம் என்ன பண்றது? ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் தமிழ்ல நீங்க ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம் தமிழ்ல பார்க்கணும்னா நீ இந்த படம் போய் பார்க்கலாம். இல்ல ஜேம்ஸ் பாண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கு. ஜேம்ஸ் பாண்ட் சொல்லாதீங்க. ஜேம்ஸ் பாண்ட் படம் இப்படி இருக்காதுங்க, வேற மாதிரி. தமிழ்ல எடுத்த ஜேம்ஸ் பாண்ட் படங்க. அஜித் எல்லாம் அந்த லுக்ல பாக்குறப்ப ஒரு சஸ்பென்ஸா இருக்கும். ஆமா, அப்புறம் கண்டுபிடிக்கல வில்லன் எப்படி கண்டுபிடிச்சாரு? விரட்டி ஒருத்தனை ஃபாலோ பண்ணி போய் ஒரு கிளவிட துப்பாக்கி சூடு வாங்கி அது அந்த ரேஞ்சுக்குலாம் இருக்காதுங்க. இது லவ் கலந்து எனக்கு என்னமோ வந்து அஜித்தை ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது எனக்கு ஜேம்ஸ் பாண்ட் பார்த்த மாதிரி இருந்தது. ரெண்டாவது போட்டு போடல இல்லங்க இந்த கல்யாணம் ஆக போது கேசினோ ராயல் படத்துல எப்படி ஜேம்ஸ் பாண்ட் இருப்பாங்களோ அந்த அதே அதைத்தான் நான் சொல்றேன். சரி, அனிருத் மியூசிக் அப்படி படம் ஜேம்ஸ் பாண்ட் படம் சொல்லக்கூடாது. நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க கார் சேசிங், கார் விரட்டுறது, கார் சேசிங் ஜேம்ஸ் பாண்ட், நீங்க காருக்குள்ளே ஃபைட்டிங் அடிக்கிறது ஜேம்ஸ் பாண்ட் படத்துல தமிழுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும். அதுக்காண்டி ஹாலிவுட் ரேஞ்சில பண்ண முடியும். ஜேம்ஸ் பாண்ட் படம் பாத்துருக்கீங்களா? கார் ரேசிங் அது கேள்விப்பட்டிருக்கேன். அந்த படமே வாங்கல கேரி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நீ உசுர கொடுத்து பேசிட்டு இருக்கற
ஏங்க அதெல்லாம் கேசனோ எல்லாம் பார்த்துருக்கேங்க. சும்மா கதோட இந்த வாட்சிக்குள்ள ஒன்று வச்சிருப்பேன், ஜருன்னு போய் ஒட்டான். அதுதான் ஜேம்ஸ் பாண்ட் படம். வாட்சிக்குள்ள வச்சிருப்பேன், எதையா ஒன்று காருக்குள்ள என்ன தேவைப்பேன், ஒரு பேனை அடிப்பேன், அதுக்குள்ள ஒரு கத்தி எடுப்பேன். அது ஜேம்ஸ் பாண்ட் படம் தானே அதுவும். விடாமுயற்சி ஹாலிவுட் மாதிரி இருக்கு, உனக்கு வந்து ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்கிறேன் ஒரு ஆஸ் யூஸ்வல் சினிமாவாக தான் இருந்தது, கொஞ்சம் போர் அடிச்சுது. செகண்ட் ஹாஃப் படமே வேறு லெவலில் போயிடுச்சு, வேறு மாதிரியான ஒரு டோனுக்கு வந்துருச்சு படம். இதில் ஹைலைட் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, எப்போயும் வழக்கமாக வந்து ஹீரோ ஹீரோயின் லவ் தான் பெருசாக இருக்கும் சினிமாவை பொறுத்தளவில். ஆனால் இதில் ஒரு படி மேலே போய் வில்லனுக்கு ஒரு லவ் கொடுத்து, அப்படி ஆசிட்டில் முக்கிய எடுத்தாலும் அவளோட வில்லியை வந்து வில்லன் லவ் பண்ணுறதெல்லாம் வந்து வேறு மாதிரியான ஒரு இதுதான். ஸோ வந்து படம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து தாறுமாறாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் செகண்ட் ஹாஃபோட பலம்னு சொல்லலாம். ஸோ வந்து தரமான ஒரு சினிமா தான் அந்த படம். ஃபேமிலியோட போய் பார்க்கலாங்க இந்த படத்தை. என்ன கேட்டால் என்னன்னா, இவங்க டைவர்ஸ் ஆகிடுச்சு, டைவர்ஸ் ஆக போகிற கேஸு. அது டைவர்ஸ் ஆக போகிற கேஸுக்கு எதுக்கு அவ்வளோ லவ் கொடுத்தாங்கன்னு தெரியல. அந்த லவ் சீஸ்லாம் பண்ணி காமிச்சிருப்பாங்கல்ல, அது தேவையில்லை எனக்கு கேட்டால். ஏன்னா அதுக்கப்புறம் தான் லவ் கிளைமேக்ஸில் தான் வந்து நான் ஐ லவ் யூன்னு சொல்லும் போது அந்த இடத்துல நல்லா சிங்க் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பெருசாக சிங்க் ஆகி அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே போட்டு குழப்பினதுக்கு பதிலாக த்ரிஷாவும் அஜித்தும் பார்க்குறாங்க, லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆச்சு, அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆச்சு, வீட்டுக்கு போகிற சொல்கிறாங்க. அப்படி போயிட்டு நீங்கள் அப்புறம் என்ன மகிழ் திருமேனி அப்புறம் என்ன ஸ்பெஷலு? மகிழ் திருமேனியோட ஸ்பெஷல் என்னங்க? மகிழ் திருமேனியோட ஸ்பெஷலு குழம்பி கடைசியில் தெளிய வைக்கிறது தான். அதான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு. பரவாயில்லையா சைனா படம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லா, நீங்க நல்லா சொல்றீங்க. நீங்க எடுத்துக்காட்டு அதுக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டு அதுக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டு என்னடா லவ் ஏன் அதிகமா சொன்னாங்கன்ற நீ குழப்பி தெளிவுபடுத்துவாரு. கிளைமேக்ஸ்ல நல்லா வந்து உட்கார்ந்திருக்கீங்க, நல்லா இல்ல ஒரு படத்தை வந்து என்னன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் நம்மளை யூகிச்சு வச்சுட்டே இருக்காரு. ஒருவேளை உண்மையா இருக்குமோ திரிஷா, நம்ம இன்டர்வல் என்ன நினைச்சோம், உண்மையிலே திரிஷா பண்ணியிருந்திருப்பாளோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுல்ல, வந்துச்சா இல்லையா? எனக்கு வரல, உங்களுக்கு எப்படி வராமல் போகும்? அதெல்லாம் வந்திருக்கும், சும்மா கதை விடாதீங்க. அதனால தான் அந்த ஏமாட்டம் வந்துருச்சு உங்களுக்கு. அப்புறம் வந்து ஒருவேளை திரிஷா இருக்காது, அப்போ இவங்களே கேம் ஆடுறாங்களா, இல்லை இவங்களுக்கு பின்னாடி என்ன நடக்குது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக கிளைமேக்ஸ் வரைக்கும் தள்ளிட்டு போனாங்கல்ல. அஜித் வந்து கெட்டார காமிக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க, நல்லவரை காமிச்சிருப்பாங்க. அது அப்படி இல்லாமல் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டு கடைசியில் மாற்றிருக்கலாம். கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டாங்க. நீ அந்த வெளியே வரல, தாய்மன் மூவிஸ்ல வெளியே வரல. அஜித் தப்பு பண்ணிருந்தா நல்லா இருக்கு அப்படின்னா நீ என்ன தாய்மன் மூவிஸ்ல இருந்தே வெளியே வரல. அந்த வியூஸ் எல்லாம் இதை பார்க்க மாட்டாங்க. நீங்க தேவையில்லாம அந்த சேனலை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைங்க அஜித் தப்பு பண்ணிருந்தா இப்ப எல்லாரும் போய் இதை பாக்குற புள்ள அதை போய் பார்க்க போய் அதில் என்னடா இருக்கு. சரி ரைட்டு, கடைசியா அந்த படம் பார்க்கலாமா நம்மன்னு உங்களோட கருத்தை சொல்லிருங்க. இருங்க ஒவ்வொருத்தர் ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க தல. விடாமுயற்சி ஒரு நல்ல முயற்சி, நல்ல படம். நான் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய நல்ல படம் தான். ஆனால் ரொம்ப மாஸ் ஓப்பனிங் மாஸாக இருக்கும், நல்லா ஜாலியாக கத்தா அப்படின்லாம் போனீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. நீங்கள் வந்து நல்ல படம் பார்க்கலாம், ஒரு டைம் வந்து நம்ம ஒரு 2.5 மணி நேரத்தை வந்து நல்லா செலவழிக்கலாம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா ஒரு நல்ல படம் நல்லா பார்க்கலாம். நான் சொல்லுங்கள், படம் வந்து பர்டிகுலராக பெஸ்ட்டாக சூப்பராக சொல்லலாம். ஒரே விஷயம், அஜித் சார் கடைசியாக வந்து ஒரு 10 படத்தங்களுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஆக்டிங்கில் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. மிஸ்டேக்காக எனக்கு பிடிக்காதது கதையில் வந்து ஃப்ளோ கனெக்ட் ஆகலாம், அவ்வளோதான். மற்றபடி படம் பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து பிடிச்சது என்னென்னா, அஜித்துக்காக தான் நான் படத்துக்கு போனேன். அதே மாதிரி மகிழ் திரும்பியோட டைரக்ஷனும் எனக்கு தெரியும், அவரோட படங்கள் நான் பார்த்துருக்கிறேன். அதில் டர்ன் அண்ட் ட்விஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அஜித்தும் இவங்களும் சேர்ந்த காம்பினேஷனில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. சிம்பிளாக சொல்லணுன்னா தமிழில் வந்து ஒரு ஹாலிவுட் படம் இந்த படம். மறக்காமல் குடும்பத்தோடு போய் இந்த படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் சொல்லுங்கதா. ஜேம்ஸ் பாண்ட் விட்டுட்டீங்க, ஹாலிவுட்னு சொன்னீங்க.